Hello friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா Dribbble அப்புறம் Behance இந்த மாதிரியான வெப்சைட்ல நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை அப்லோட் பண்ணுவோம். சோ இந்த போர்ட்ஃபோலியோ அப்லோட் பண்ண போர்ட்ஃபோலியோவை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய இன்டர்வியூக்கு போகும்போது சோ அங்க நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்காக நம்ம அங்க எல்லாத்தையும் காமிப்போம். சோ இந்த போர்ட்ஃபோலியோ நம்ம போடும்போது என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா சோ நம்ம ஒரு இமேஜாவோ ஒரு ஜிஃபாவோ அந்த மாதிரி தான் போட முடியுமே தவிர நம்ம வந்து ஒரு புரோட்டோடைப் மாதிரி நம்மளால போட முடியாது. சோ புரோட்டோடைப்னா ரியலாவே நம்ம வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷனோ இல்ல ஒரு வெப்போ இருந்துச்சுனா எப்படி இருக்குமோ சோ அந்த மாதிரி ஒரு புரோட்டோடைப்பை நம்மளால என்ன பண்ண முடியாது நம்மளுடைய Dribbleலயும் Behanceலயும் போட முடியாது. பட் அந்த மாதிரியான ஒரு வெப்சைட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் டெய்லி வந்து UI and UX பத்தி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதாவது நிறைய வெப்சைட் ரிசோர்சஸ் நிறைய இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுனா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ வாட்ஸ்அப் நம்பரும் நான் கொடுத்திருக்கேன். சோ இன் கேஸ் உங்களுக்கு எதனா ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் வாட்ஸ்அப் பண்ணலாம். சோ கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு அந்த எதனா ஒரு அதாவது உங்களுக்கு தேவையான டவுட்ஸை நான் கிளியர் பண்ண பார்க்குறேன். ஓகேவா? ஸோ ஓகே இப்போ நம்ம அது எந்த வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அந்த வெப்சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா UIJNs அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைனர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸோ தனியாகவும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி ஸோ மொபைலுக்கு ஏற்ற மாதிரியும் டெஸ்க்டாப் ஏற்ற மாதிரியும் தனித்தனியாக நம்மளால் செக் பண்ணியும் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் ஃபீட்டில் போயிடுறேன். ஸோ இந்த ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்புலர் ரீசெண்ட். ஸோ ரீசெண்டாக அப்லோட் பண்ணதையும் ஸோ பாப்புலராக இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி ஏபி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ A and B அப்படி டெஸ்ட்டு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ரெண்டு விதமாக நம்ம ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த ரெண்டு டிசைனில் எந்த டிசைன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபீட்பேக் வந்து மற்ற டிசைனர்ஸ்கிட்டேருந்து கேட்க முடியும். ஸோ அந்த மாதிரியான டிசைன்ஸ் கூட நம்ம இந்த இடத்துல போஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரோட்டோடைப்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜாகவும் அப்லோட் பண்ணலாம். ஸோ ப்ரோட்டோடைப்பாகவும் அப்லோட் பண்ணலாம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் ஓகே, ஃபிக்மா யூஸ் பண்ணாலும் ஓகே, ஸ்கெட்ச் யூஸ் பண்ணாலும் ஓகே, அடோபி XD யூஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ அந்த எல்லா ப்ரோட்டோடைப்பையும் நீங்கள் என்ன பண்ண முடியும் இதில் கொண்டு வர முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ப்ரோட்டோடைப்பை பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோட்டோடைப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே பார்த்தீங்களா இப்போ இந்த ப்ரோட்டோடைப் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் பேரண்ட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் ரியலாகவே ஒரு மொபைல் அப்ளிகேஷனை அதாவது ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ போகும்போது இது எல்லாமே நீங்கள் இந்த லிங்க் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் இன்டர்வியூ போகிற இடத்துல நீங்கள் காமிக்கும் போது என்ன ஆகும் அவங்க எல்லாமே செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய ஒர்க் எல்லாமே நல்லா இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த மாதிரியான வெப்சைட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுறது. ஏன்னா நம்ம Dribbleல நம்ம போட்டாலும் Behanceல போட்டாலும் அது ரியல் டைமாக ஒர்க் ஆகாது. பட் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா ரியல் டைமாகவே ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டைமாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணி நான் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரியே அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து அவங்க சேலஞ்ச் மாதிரி கூட கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் சேலஞ்ச் எதனா பண்ணாலும் ஓகே. ஸோ சேலஞ்சுனா இப்போ டெய்லி உங்களுக்கு வந்து UI UX பற்றி எதனா ஒரு சேலஞ்ச் கொடுப்பாங்க இல்லையா ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான சேலஞ்சஸும் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் இங்கே கொடுக்குறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லியாக இங்கே என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய கண்ட்ரிக்கு ஸோ இங்கே ஜாப் அப்லோட் பண்ணலை. ஸோ மற்ற கண்ட்ரிக்கு கனடா மற்ற அந்த மாதிரியான கண்ட்ரிக்கு இங்கே ஜாப் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் வந்து இதை க்ரியேட் பண்ணவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதனா ஒரு இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபுட்டு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் அப்ளிகேஷனை இங்கேயே செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு iOSக்கு வேணும்னா iOSக்கு மட்டும் தனியாக வரும் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா. அதே மாதிரி உங்களுக்கு ஆண்ட்ராய்டு வேணும்னா ஆண்ட்ராய்டு மட்டும் தனியாகவே இங்கே கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்களால் செக் பண்ணி பார்த்து உங்களால் அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் உங்களுடைய டிசைன்ஸை இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணி நீங்கள் எதனா ஒரு இன்டர்வியூ போகும்போது அந்த இடத்துல இந்த விஷயத்தை எல்லாமே அதாவது நீங்கள் பண்ண உங்களுடைய ஒர்க் எல்லாமே நீங்கள் காமிக்கும் போது என்ன ஆவாங்கன்னா அவங்க இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எதனா உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா வீடியோ போடணும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் கமெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஓகே பாய்.